ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ தான். 15 நிமிஷத்தில் ஒரு அருமையான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் வாட்டரில் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ இந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்துறேன் இல்லையா, இது கண்டிப்பாக சேர்த்தணும். இது எப்படி அரைக்கணும் அப்படின்னா, வெந்தயம் 50 கிராம், மிளகு 50 கிராம், சீரகம் 50 கிராம், கொத்தமல்லி விதை 100 கிராம், இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எதுவும் வறுக்கவெல்லாம் தேவையில்லை, அப்படியே பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சாம்பார் பண்ணுறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சேர்த்தணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான காய் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் அப்புறம் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துறேன். நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். மூடி 3 விசில் விட்டுறலாம். நல்ல 3 விசில் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல மணமாக இருக்குது. இப்போது இதுக்கு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணணும். இந்த குக்கரை ஒரு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அந்த கேப்பில் தாளிப்பு ரெடி பண்ணலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சீக்ரெட்டாக ஒரு பொடி பண்ணியிருந்தோம்ல, அந்த பொடி, அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே 3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம தயார் பண்ணி வச்ச பொடியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நல்லா கொதி வந்துருச்சு. மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதம், பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.